சங்கீதம் 11. நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பச்சையைப் போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள்? இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நாணிலே தொடுக்கிறார்கள். அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. துன்மார்க்கர் மேல் கன்னிகளை வர்ஷிக்க பண்ணுவார். அக்னியும் கந்தகமும் கடுங்கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி பார்க்கிறது. ஜெபம். கிருபையை நேசிக்கிறத நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 11வது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறது போல ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற நாங்கள் உம்முடைய நாம மகிமைக்காய் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வளர கர்த்தாவே நீர் இரக்கம் பாராட்டும். நீர் அற்புதத்தின் தேவன், எங்களை ஆச்சரியமாய் வழிநடத்துகிறவர். சோர்ந்து போன ஒவ்வொரு நேரங்களிலும் உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களை பலப்படுத்துகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அற்புதத்தின் தேவன் ஆச்சரியமாய் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்து பாதுகாத்து வழி நடத்துவீராக. வியாதிகளோடு பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். அற்புத சுக வேலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும். நீதியின் வழக்கரத்தால் தாங்கி வழி நடத்தும் ஆண்டவரே. சோர்ந்து போன ஒரு ஆத்துமாவிலும் வெறுமே போகாதபடிக்கு உற்சாகத்தின் ஆவியினாலே நிரப்பப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடன் பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையாக்கும். அவர்கள் மீதம் எடுக்கத்தக்கதாக அவர்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆளுகை செய்யும். அற்புதம் காணட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.